Hi guys, welcome back to our YouTube channel Developers for You. So last classல வந்து நம்ம எப்படி டேட்டாவை லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி டேட்டா க்ளீன் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி லோடட் டேட்டா நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்போம். ஸோ இது எப்படிலாம் க்ளீன் பண்ணலாம், என்னென்ன வேஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸில் என்னென்ன இருக்குது, சோர்ஸ் நேம் இருக்குது அண்ட் மீதி காலம் நேம் எல்லாமே ஜஸ்ட் காலம் 1, காலம் 2 அண்ட் காலம் 3, காலம் 4 அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அன்க்ளீன்டு டேட்டா மாதிரி இருக்கா, தட் மீன்ஸ் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா மாதிரி இருக்கா. ஸோ அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா க்ளீன் பண்ண போகிறோம். நமக்கு தேவையில்லாத, நமக்கு மோஸ்ட்லி வந்துட்டு டேட்டாஸ் வந்து நம்பர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. தட் மீன்ஸ் இந்த ரோல் நம்பரு, ஃபோன் நம்பர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. அந்த டேட்டாஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அண்ட் நம்ம டேட்டாஸ் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸாக இருக்கா இல்லை நம்பர்ஸாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த சோர்ஸ் நேம்ன்ற டேட்டா வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிமூவ் டேட்டா நம்ம கொடுக்குறோம். ஸோ ரிமூவ் கொடுத்தோன்னா ரிமூவ் ஆயிரும். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து நமக்கு நியூமரிக்கல் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஆக்சுவலி எல்லா ப்ரௌன் 29ங்கிறது நேம் ப்ளஸ் அந்த பர்சனோட ஏஜ்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த நேமையும் அந்த நம்பரையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காலமுக்கு ரைட் கிளிக் பண்ணோன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்ப்ளிட் காலம்னு இருக்கும். ஸோ அதில் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிஜிட் டு டிஜிட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் தான் இருக்கும். நான் டிஜிட்னா நம்பர்ஸ் இல்லாமல். ஸோ அதை வந்து நம்ம டிஜிட் தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ இது பண்ணோன்னா பார்த்திங்கன்னா நேம் தனியாக, ஏஜ் தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் நம்பர் தனியாக ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நேமுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டலைஸாக இருக்கணும், கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துட்டு கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு கொடுத்தோம்னா ஈச் வேர்டில் ஃபஸ்ட் லெட்ரு வந்து கேபிட்டல் ஆயிரும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த காலம் நேமை சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து நேம். ஸோ இது வந்து ஏஜ். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஏஜுங்கிறது வந்துட்டு நம்பர்ஸ் கரெக்டாக. ஸோ ஆனால் இது என்ன டேட்டாவில் இருக்குன்னா ஏபிசி, தட் மீன்ஸ் கேரக்டர்ஸில் இருக்குது. இதை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ இதை வந்து ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இது நியூமரிக்கல் ஆயிரும். ஸோ அடுத்து இந்த ஃபோன் நம்பர் டேட்டாவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிமூவ் காலம்ஸ் கொடுக்குறோம். அதுக்கடுத்து மெயில். ஸோ மெயிலுங்கிற காலம் நேம் சேஞ்ச் பண்ணலாமா. ஸோ இமெயில். அடுத்து இது வந்து கோர்சஸ் நேம். ஸோ இதை நேம் சேஞ்ச் பண்ணலாம், கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து நமக்கு டேட் வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிமூவ் காலம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த கோர்ஸோட செப்பரேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ருப்பீஸ் தனியாக டேட், அதாவது ஃபீஸ் தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த காலமை ரைட் கிளிக் பண்ணுறோம், ஸ்ப்ளிட் காலம் கொடுத்து பை டீலிமிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பை டீலிமிட்டர் கொடுத்தா நமக்கு ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, இது எதுக்கு அடுத்ததுலேருந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இது கொடுத்து ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸோ கஸ்டம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கஸ்டம்க்கு பதிலாக ஸ்பேஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த காலமை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் காலம்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபீஸுன்னு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராசஸாக நம்ம வந்து டேட்டா க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம இந்த சைடில் அப்ளைட் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம அண்டோ பண்ணிக்கலாம். லைக் இந்த ரீநேம் காலம்ஸை கொடுத்தோம்னா மறுபடியும் காலம் வந்து ரீநேம் ஆயிரும். அண்ட் ரிமூவ் காலம்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, மறுபடியும் அந்த காலம் ரிமூவ் பண்ணதெல்லாம் மறுபடியும் அண்டோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டேட்டாவும் நம்ம பண்ணணும். அடுத்து நம்ம வேறு டேட்டாஸ் நம்ம ஆட் பண்ணணும்னா, இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ குவரி வரும். ஸோ அதில் நீங்கள் என்ன டேட்டாஸ் வேணால் இம்போர்ட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், அதை ஓப்பன் கொடுத்துக்கிறேன்.
ஸோ அதில் டேபிள் ஒன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ என்ன இருந்தால் அந்த டேட்டாஸ் வந்து உள்ளே வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக நம்ம மறக்காமல் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்கணும். ஸோ இட் டேக்ஸ் டைம் அண்ட் ஓகே நம்ம டேட்டா வந்து இங்கே லோட் ஆயிடுச்சு. அதாவது க்ளீன் பண்ண டேட்டா வந்துருச்சு, லாஸ்ட்டாக ஆட் பண்ண டேட்டாவும் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் டேட்டா க்ளீனிங். ஸோ தேங்க்யூ.